போகி அதுமா காலையிலே எழுந்திருக்கலான்ட்டு வெளியில் வந்து பார்த்தா ஒரே இருட்டு. மணி 4. செம்ம பனி. சரி சாணி கரைச்சி போட்டுன்ட்டு போய் சாணி எடுத்துக்கிட்டு வந்துட்டு கரைச்சா தண்ணியில் கையை வைக்க முடியலைங்க. செம்ம ஜில்னஸாக இருந்துச்சு. கரைச்சி தெளிச்சிட்டு அப்புறம் பழைய துணி நேற்றுக்கு வீட்டு சுத்தம் பண்ணதில் பழைய துணியெலாம் இருந்துச்சா, சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்த வச்சு தீ வச்சுட்டு வந்துருன்ட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் தீயில் போட்டுட்டு வந்து பெருக்கிட்டே இருந்தேன். ஈரத்தில் வரலைங்க. 2 நாளாக மழை வரையா மண் தரைக்கு அதுக்கும் சுத்தமாக பரட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. சரி எப்படியாச்சும் பெருக்கிடுவோன்னு சொல்லிட்டு பெருக்கிட்டே இருந்தேன். உள்ளாலேருந்து ஒரு குரல் பாப்பா எழுந்துடுச்சுன்ட்டு வந்தது. எங்கள் வீட்டுக்கார் ஒரு டான்ஸ் போட்டாருங்க. அவள் என்னை பார்த்ததுமே கத்த ஆரம்பிச்சிட்டா. மணி 4 வேறையா, சரி இந்த டைமில் எதுக்கு பனியில் வேலை செய்கிற, பாப்பாவுக்கு சளி பிடிக்குன்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டல, காலையில் டீ போட்டு கொடுன்னு சொன்னார். சரி பாப்பாவை ஒரு கையில் வாங்கிக்கிட்டு சுத்தரையும் பார்த்தா வீடுலாம் ஒரே குப்பை. எவ்வளோ நாள் அம்மா வீட்டாக இருந்தேன்னா திடீர்னு வந்து வீடு என்னால் சுத்தம் பண்ண முடியலைங்க. நானும் அவரு பாப்பா தானே சரின்னு சொல்லிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சரி பால் டீ போட்டு கொடுத்துட்டு போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்னு பார்த்துட்டு டீ போடலான்ட்டு போனேன். டீ தூள் இல்லை. சரி தண்ணி வச்ச அப்புறம் பால் ஊற்றிட்டு சரி அதுலேயே கொஞ்சோண்டு பாப்பாவுக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டா நம்மளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவான்னு பார்த்தேன். நீ இப்பெல்லாம் நினைக்காத ராஜா, நான் உன்னெல்லாம் தனியாக விட மாட்டேன்னு நினச்சிட்டா போல். அவர்கிட்ட இருக்கே மாட்டேன்ட்டா. நானும் கொடுத்து வாங்குகிற வேலையே எனக்கு பெரும் வேலையாக இருந்துச்சு. சரி 4 மணிக்கு நேரத்துலேயே 7 மணி 6 மணிக்கு இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு 4 மணிக்கு இருந்தாலே எனக்கு முன்னாடி வந்துடுறான். அப்புறம் வந்து கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் வெடிஞ்சிருந்துருச்சு. சரி பாப்பாவை எங்கே பணியில் தூக்கிட்டு வரதுன்ட்டு எப்படியாச்சும் வேலையை செஞ்சிட்டுன்னு பார்த்துட்டு முடியல. சரி அப்புறம் அவர்கிட்டையும் கொடுத்தா அவர்கிட்டையும் போகல. சரின்ட்டு வாசலில் ஒரு சின்னதாக ஒரு பூ போட்டுட்டு பெருசாக போகணுன்னு ஆசை, ஆனால் பாப்பா கத்திக்கிட்டே இருந்தான்ட்டு அப்புறம் போட முடியல என்னால். போட்டு அப்புறம் வந்து பார்த்தா பால் காஞ்சி போயிருந்துச்சு. சரி பால் காஞ்சிச்சே அவர்கிட்ட கொடுத்துட்டு காஃபி போடலான்னு பார்த்தா அதுக்கும் எட்ட போக மாட்டேன்ட்டா. சரி இதுக்கு மேலெலாம் ஒன்றும் அவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் நானே ஒரு கையில் வச்சுக்கிட்டு சரி மேலே வீடெலாம் ஒட்டனை அடிக்கணும், வீடுலாம் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தோம். அவர் என்ன சொன்னார், நான் பாப்பா வச்சுக்கிறேன் நீ ஒட்டனை அடினார். இதுக்கே தான் போக மாட்டேறா, ஒட்டனை அடிக்கிற வரைக்கும் எங்கே வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் உள்ளால் இந்த நெட்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது உள்ளே போட்டு விட்டு போய் பாப்பாவை பார்த்தா உட்கார மாட்டுறா. சரி அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் போது அடிச்சுக்கலாம் வா, பால் கொதிச்சிச்சு வந்து காஃபி கலந்து கொடுன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பாப்பா ஒரு கையில் வாங்கிக்கிட்டு காஃபி கலந்தா நான் கலக்கிறதுக்கு முன்னாடி அவள் கொண்டான பிடிச்சி இழுக்கிறாங்க டப்பாவை. சரி எப்படியாச்சும் கலந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்மளும் குளிர் 4 மணிக்கு இருந்ததெல்லாம் தாங்கலையா, சரி நம்மளும் குடிச்சிட்டு மறு வேலை இருந்தால் செய்யலான்னு பார்த்தா சரி இதுக்கு மேலே வீடியோவும் எடுக்க முடியாது, இதுக்கு மேலே வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன சொன்னார், சரி காலை சாப்பாடு செய்ய வேணாம், நான் ஹோட்டலில் கட்டி வந்துடுறேன், நீ பாப்பாவை மட்டும் பத்திரமா வச்சிருன்னு சொன்னார். சரி இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சரி பாப்பாவை தூங்க வச்சுட்டு மதியம் சாப்பாடு வேணால் செஞ்சுக்கலாம், நீ பாப்பாவை மட்டும் பத்திரமா பார்த்துரு, நான் போய் சாப்பாடு காலையில் இருந்ததும் நான் போய் சாப்பாடு கட்டிட்டு வரேன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் டீ போட்டு அவருக்கு ஆற்றி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சோண்டு துணி கிடந்தது, துணியெல்லாம் ஊற வச்சுட்டு சரி மிஷினில் போடலான்னு பார்த்தா மிஷின் என்னான்னு தெரில, இன்றைக்கி ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கையால் தான் துவைக்கணுன்ட்டு வந்து சொன்னால், சரி நீ துவைக்காத காலையிலே நான் பார்த்துக்கிறேன், நான் மதியானத்துக்கு மேலே துவைச்சிக்கிறேன்னு சொன்னாருங்க.